நயன்தாரா மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? நான் சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு யார் பேர்லாம் பிடிக்காதோ அந்த இட்லியில அவங்க பேர்லாம் வச்சிடுவா சார். இட்லிக்கு? ஆமா, பீஸ் பீஸா போட்டு. என்னம்மா சொல்ற? ஆமா அதான் சொன்னேன். இட்லி இருக்கா? இட்லி இருந்தா கொடுப்பா. ஆமா, நீ அது எப்படி பேர் சொல்லி சாப்பிடுவேன்? இது வந்து பக்கத்து வீட்டோட பக்கத்து வீட்டு ஆண்டி. பக்கத்து வீட்டு ஆண்டியா? அந்த ஆண்டி பேர் என்னம்மா? சிவகாமி. சிவகாமி ஆண்டி உள்ள சவஜா அறப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து யாருமா? அடுத்தது எங்க சித்தப்பா. ஐயோமா, சிவகாமி ஆண்டி உள்ள போயிருக்காப்ல, சித்தப்பா போனா ஏதாவது போடு, சித்தப்பா தூக்கி உள்ள போடு. அடுத்து யாருமா? டக்குனு போடுமா. அது எங்க யாரு? சித்தி. அடுத்தாப்புல சித்தப்பா போயிருக்காரு, தொடங்கி சித்தி போறாப்ல உள்ள. ஆனா கடைசியில காலையில எல்லாரும் மொத்தமா வெளியே வந்துருவாங்க. என்னம்மா? இப்ப ஜஸ்வின் இட்லி இருக்காதுல, இது சஸ்மிதா இருக்கும். என்னடா நீ மட்டும் இவ்வளவு பெருசா இருக்க? கடிக்க மூஞ்சி கடிச்சிட்டேன். இப்பதான் மூஞ்ச கடிச்சிருக்காப்ல. இப்ப என்ன கடிச்சிட்டு இருக்க? இப்போ கைய கடிக்க. நான் லெஃப்ட் கை கடிச்சேன், நீ ரைட் கை. இப்ப ரைட் கடிச்சிட்டேன். இப்ப ரைட் கடிச்சதா? நான் இப்ப கால கடிக்க போறேன். ரைட் கால் ரைட் கால கடிச்சாச்சு. இப்ப லெஃப்ட் கால கடிச்சாச்சு. அடுத்து உடம்பு. அவ்வளவுதான். ஜெனிலியா மேல என்னமா ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? நான் மட்டும் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும். நீ மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டே, ஹாயா வீட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன். இவங்க குளிப்பாங்க, நீங்க குளிக்க மாட்டீங்களா? இல்ல அவ அப்படி கேக்குறா. நான் குளிப்பேன், எங்க அம்மா குளிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். எங்க அம்மா மேக்கப் போட்டிருக்கும் போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சியா. எவ்வளவு நாளைக்கு ஒரு வேகமா குளிக்கிறாங்க? நீங்க ஒண்ணு குளிச்சாங்களா, நான் இன்னும் 2 days ஆகலாம், அப்ப குளிப்பாங்க. ஏன்னா தண்ணி பஞ்சம் போட்டிருக்க இந்த ஏரியாவில் இல்லையா? ஒரு வீட்டில் வயசானவரே உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. அவர் வீட்டில் உள்ளே போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட அவங்க இறந்துட்டா நீங்கள் அழுவீங்களா அழமாட்டீங்களான்னு கேட்டு வந்திருக்கா. என்னடா பாட்டி கிட்ட போய் இப்ப நீ அப்படி கேட்கணும்னு உனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு கேட்கணும். அதுவா, அவங்க அழமாட்டான்னு தெரியணும்ல என்னால. ஆனா நல்ல வேளை அந்த பாப்பா என் வீட்டுக்கு மட்டும் அனுப்பிடுவாங்கம்மா. சரியா? அப்ப என் வீட்டுல வந்து வேற ஏதாவது கேட்டு போற ப்ராப்ளம். இவங்க அப்பா அம்மாட்ட கொடுங்கம்மா. ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கமா? ஸ்கூல்ல அவங்க மிஸ்ஸை மிரட்டினாங்க. யாரு? அவங்க மிஸ்ஸை போய் மிரட்டினியா? ஆமா. டேடி வந்தாருன்னா டேடி கிட்ட சொன்னா நீங்க வெளியே போக மாட்டீங்க, ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. சரி, உங்க மிஸ் ஏதோ பண்ணி விட்டுருவாரு எங்க அப்பா அப்படின்னு மிரட்டினியாமே. என்ன பண்ணுவாரு உங்க அப்பா? ஒரே ஜிப்பா வருதியா, ஒன்னும் பண்ண முடியாது. சரி, கையை தட்டிருங்க. நீங்க படிச்சு என்ன போறீங்க? பைலட்டியா, வருங்கால பைலட். இப்ப நீங்க பிளைட் எடுத்துட்டீங்கம்மா, சென்னையில எடுத்துட்டீங்க. போற வழியில மேற்கு மாம்பலம் தாண்டின உடனே பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ஆமா, அப்ப இப்ப பிளைட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். டக்குன்னு ஒரு சந்தா பார்த்து உள்ள திருப்பிட்டோம்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலை போட்டு போறோம். அப்புறம் அவ்வளவுதானே. அவன் 2 புரோட்டா கரெக்டா சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பத்தை விட்டு கிளம்ப வேண்டியது என்ன? ஆமா, கண்டிப்பா பாப்பா பைலட்டாக என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாம் ஒரு வீடியோ போட போறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுல வர டைலாக் அப்படியே பேச போறாங்க. பேச வேண்டியதானே. வேற எவ்வளவு பொண்ணு காக்காங்க, நீ என்ன லவ் பண்ண கார்த்திக்? அப்ப நான் என்ன பண்ண, உன்னை தாண்டி பொண்ணு, அவ்வளவுதானே. அண்ட் யூ நோ வாட், எனக்கு சினிமாவே பார்க்க பிடிக்காது. அந்த இருட்டு, கூட்டம், சத்தம், ஐ ஹேட் தட். இதுல நீ வேற படம் எடுக்க போறன்னு வந்துட்டு செட் ஆகாது கார்த்திக். எனக்கும் செட் ஆகாது. நான் அண்ணியோன்னு கேட்குறேன், நீ இப்போ வீட்டுக்கு போனானா அம்மா அப்பா யாராச்சும் இருப்பாங்களே, ஆனால் நான் வீட்டுக்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. உனக்கு என்னைக்கு அந்த மாதிரி ஆகுதோ அப்போதான் நான் சொல்கிறேன்னு உனக்கு புரியும்.
என் காலில் கடைசியாக கேட்டு சத்தம் தெரியுமா? ஒரு பாம்பு வச்சு எங்கள் அம்மா கத்துனது. அப்புறம் அப்பா போனாது, திரும்ப வரவே இல்லை. தெரிஞ்சுட்டு ஐயோ நம்மளோட பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து அழகிறதுக்கு சொல்றியா? அதில் என்னால் முடியாது. அவனை எதாவது பண்ணணும் தோணுது, அவனை சாம்படிக்கணும் தோணுது. 3 எறும்பு வரிசையா போயிட்டே இருந்துச்சான். முதல் எறும்பு ஏன் பின்னாடி 2 எறும்பு வருதுன்னு சொல்லிச்சான். 2வது எறும்பு ஏன் பின்னாடி 3 எறும்பு வருதுன்னு சொல்லிச்சான். 3வது எறும்பு ஏன் பின்னாடி 2 எறும்பு வருதுன்னு சொல்லிச்சான். அது எப்படி? அது எப்படி? அதான் நானே கேட்குறேன், அது எப்படி தெரியல, நீயே சொல்லு. 3வது எறும்பு போய் சொல்லிச்சு. அடிச்சு கொள்ளு, அதுக்காக தான் நாங்கள் உச்சிட்டு பூச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நினைச்சு பார்த்துக்கிட்டுலாம் வேணும்டா. ஏன்டி போய் பார்க்குறேன், நான் அடிக்கிறேன். ஏன்டி வந்து வரவே நீ அடிக்கிற? என்ன பண்ணட்டும்? செத்து போயிட்டு மே நடத்திட்டு நினைக்க மாற்றிட்டுருவேன். என்னப்பா லிங்கேஷா, சும்மா ஊரு கட்டி தூள் அடிச்சிட்ட போலயே? எல்லா நெஞ்சு இருக்க மஞ்சள் சோறத்துட்டியாமே, உண்மையா? என்ன மேடம் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க? உனக்கு மட்டும் பேசுறேன் நினைச்சியா? எனக்குலாம் பேசியாதா? ஆனா எங்க லெவல்லாம் யாராலையும் வர முடியாது. இன்னும் லெவல் தொண்டி சொன்னா என்ன தெரியுமா? சுண்ட கஞ்சினா என்ன தெரியுமா? தோடா சோக்கிரி ரொம்ப டர்க்கு டப்ஸ். டர்க்கு சிலாக்கி டிங்கலிக்கி. ஓ டர்க்கிலிக்கா. டர்க்க முஞ்சி. சாணி கூட. மேடம் நீங்களாம் வாயை மூட வைக்கிறதுக்காக பேசுறீங்க. நாங்களாம் ஏரி கரையிலேயே பிறந்து வளர்ந்தவங்க. நாங்க ஆக்டர் நோனி நல்ல தெரியும்ல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கும் நிறைய வேலை கிடக்குமா, சரியா? உங்க வீட்டில் உங்க அம்மா அவங்கள்ட்ட ஏதோ பேசணுங்கிறாங்க, பேச சொல்லுமா? ஆமாம், அவங்கவுங்க அம்மாக்கள் தங்களுடைய பிள்ளைகளிடம் வந்து ஏதோ பேச போறாங்க போல இருக்கு. என்ன பேசுறாங்கன்னு கேட்போமே, வாங்க பேசுங்கம்மா, பேசுங்க. இப்போதான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. மாமா வந்து என்னை அங்கே கூப்பிட்டுருக்கான். தெரியும்ல, திருவள்ளூருக்கு நான் போகிறேன். இப்போ நான் கிளம்புறேன். இந்த ஷூட் முடிஞ்சோடனே நான் கிளம்பிடுவேன், சரியா? நீ தான் வந்து உன்னுடைய வேலைலாம் பண்ணிக்கணும். அதே போல் ஆன்லைன் கிளாஸ் ஒழுங்காக அட்டென்ட் பண்ணணும். இல்லைடா, நான் சொல்கிறத கேளு. சமத்து பிள்ளையா நீ வந்து அப்பா கிட்ட இருந்து ஒழுங்காக டெய்லி உன்னுடைய ரொட்டீன் வேலையை கரெக்டாக பண்ணணும். எதுக்காக நான் போகிறேன் தெரியுமா? அங்கே வந்து ரித்துவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா. நான் சொல்கிறது நீ புரிஞ்சுக்கோ ஜெஷோ. கால் வலிக்குது, கை வலிக்குது, ஆனால் ஹெல்ப் பண்ணணும்ல. யாருக்காவது அர்ஜென்ட் ஹெல்ப்னு கேட்டால் பண்ணணும் தானே. ஓ மாமி இருக்காங்க. மாமி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால வந்து இல்லடா, ஆயா இருக்காங்கல்ல, உன்னை பாத்துக்குவாங்க, சரியா? பாட்டியும் இருக்காங்க. இல்ல நான் வரேன். அப்படி பண்ண கூடாது. அடம் பிடிச்சா இல்ல நான் வருவேன். நீ நல்ல பொண்ணு. அடம் பிடிச்சு வருவேன். இப்போ வந்து நான் கிளம்பணும், ஓகேவா? இல்லை, நீங்கள் எத்தனை டிக்கெட் போட்டிருக்கீங்க? நான் ஒரு டிக்கெட் தான் சார் போட்டிருக்கேன். ஒன்று தான் போட்டிருக்கீங்க? ஆமா. சும்மா வந்து இப்படி பேசணுமா? இல்லடா, உண்மையா சொல்றேன். எனக்கு தெரியும். நான் பாரு பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு, சரியா? எங்க இருக்கு? அங்க வச்சிருக்கேன். அவன் சொன்னா எங்க ஃபீல் பண்ண போறான்னு சொல்லல. இப்போ நான் கிளம்புற டைம் ஆயிடுச்சு, ஓகேவா? உன்னுடைய ஒர்க் நீயே பண்ணணும். பாட்டிக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்க கூடாது. ஆமா சார். சரி, அப்ப நீங்க கிளம்புங்க. இல்லடா, இதே மாதிரி பேக் நானும் எடுத்துட்டு வந்தேன், ஓகேவா? நான் சொல்றது இதுல புள்ள பாட்டல் தான் இருக்கு பாரு. நீ அப்புறமா போங்க. நான் டிக்கெட் போட்டு தரேன். உங்க அம்மா ஊருக்கு போனா போயிட்டு வரட்டுமே. உங்க அப்பா கூட நீ இருக்கலாம்ல. டாடி கூட நான் இருக்கவே மாட்டேன். ஏமா இருக்க மாட்டேன்னு சொன்னா இருக்க மாட்டேன். அதான் ஏன்னு கேக்குறேன். உங்க ஏமா கூமாலாம் கேட்க கூடாது. ஏமா கூமாலாம் கேட்காதயா? யோ, அவன் சொன்ன சரி, மரியாதை கேட்டு போவியா? இப்ப நீ நாளைக்கு காலேஜ்லாம் படிக்க போகும்போது வெளியூர்ல எல்லாம் போய் உட்காந்து படிக்க வேண்டியிருக்கும்ல. அப்ப யாரு செலவு பண்றது? யாரு செலவு பண்றதா? யாரு ஸ்கூல் கட்டுறது? யாரு ஸ்கூல் கட்டுறதா? ஏன் நயன்தாரா ஏதோ சொல்லணுமாமா? என்னன்னு கேளு. ஏய் கம்முனுமா. ஏய் ஜஸ்வின், சொல்லுடா. அம்மா வேணா ஊருக்கு போயிட்டு வரட்டும், உங்க அப்பா கூட இருன்னு சொல்லு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டும், நீ அப்பா கூட இரு. கம்முனு, நான் எங்க அம்மா கூட தான் இருப்பேன். ஏய், இது உனக்கு தேவையாது? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஜஸ்வின், நீ வேணா உங்க வீட்டுக்கு கூட்டு போடா.
அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டு வரட்டும். அம்மா தாயே இல்ல சங்காத்தமே எனக்கு வேண்டாம். நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க நம்ம உங்க பொண்ணுகிட்ட. இனிமே வந்து சஷ்வின் வந்து உனக்கு மாமா கிடையாது, மாம்ஸ் கிடையாது, நீ அவனை எதுவுமே கூப்பிடக்கூடாது. இனிமே நீ இஷான் கூட மட்டும்தான் விளையாடணும். எனக்கு இஷான் வேணாம், நான் சேர்த்துக்க மாட்டேன் விளையாட்டுக்கு. எதுக்கு நீ விளையாட சேர்த்துக்க மாட்ட? அவன் தான் பேட் பாய். சஷ்வின் வந்து நான் இனிமே சேர்க்கவே மாட்டேன் வீட்டில். சஷ்வின் நான் வீட்டில் சேர்ப்பேன். அப்போ நீ அவன் கூட சேர்ந்து வெளியே போறியா? வெளியே போயிட்டு விளையாடுறேன். எனக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது. உன்னை பிடிக்காதுட்டா நமக்குன்னு. இஷாந்துக்கு போய் விளையாடு. யார் பாத்த நிஷாந்த்? அது பக்கத்து வீட்டு. அது பக்கத்து வீட்டுக்கு பையனா? அவன் கெட்ட பையன், எனக்கு எதுவுமே ஒரு பொருள் கொடுக்க மாட்டான். ஒரு பொருள் கூட கொடுக்க மாட்டான். அவன் ஒரு பேட் பாய்டா. அவங்க கூட எல்லாம் விளையாட முடியாதாங்க. பரவாயில்ல, நீ அவன் கூடயே போய் விளையாடு. யார் அதெல்லாம் முடியாது. நீ இன்னும் ஷஃபின் கூட விளையாடாத. என்னால முடியலடா. காலையில ஒரு தஞ்சம் பண்ணல. ஷஃபின் என் கூட தான் விளையாடுவேன் இனிமேல். எங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிருந்தேன். நீ அவன் ஃப்ரெண்டு தானே? அவன் மேல சும்மா தோல்ல கை தூக்கி போடுங்க. என்ன ஃப்ரெண்டு? நீ போயிரு. இன்னும் நீ உன் கூட பேசவே கூடாது. போயிடுங்க. ஆமா ஆமா, இங்க போயிடு. யாவ் யாரடி மோகினி லோ 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 லோ. நான் இனிமேட்டு உன் கூட தான் இருப்பேன். இனிமேட்டு போக மாட்டேன். அழுதுகிட்டு அப்படியே சிரிக்கிறடி. சரி ஓகே, கை தட்டிருங்க. அடுத்து ஜெனிலியா மாட்ட கொடுங்க. அப்பா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. வீடு கட்டி முடிக்கிறதுக்கு அவர்கிட்ட பைசா இல்லையா, ஸோ அதனால யூஎஸ் போறாராம். நான் போய் அவரை வழி அனுப்பிட்டு நானும் அவரை கூட போறேன். அண்ணா நீ போய் சொல்றீங்கம்மா? நான் போய் சொல்லடா, நிஜமா சொல்றேன். நிஜமா சொல்றேன். நான் நீ ஆயா வீட்டுல போயிரு. ஆயா வீட்லயா? ஆமா. நீ ஆயா வீட்டுக்கு போயா? நீ போங்க. நான் கிளம்புறேன். நான் டாக்டர் கூப்பிட்டு கிளம்புறேன். நீ இங்கே இரு சரியா? நீ வந்துட்டா கிஃப்ட் தர மாட்டாங்க. நான் வரல. நான் வரேன். கேப்ல புக் பண்ணிட்டீங்களா? நான் புக் பண்ணிட்டேன் சார். நான் கிளம்புறேன். அக்ஷய் ஏன் கார்ல விட சொல்லட்டுமா? இல்ல நான் கேப்ல போய். நான் வரேங்க. ஏய் நீ வர வேணாம். நீ இங்கே இரு. நான் போறேன். நீ குச்சிராத. இல்ல குச்சிராத. அக்ஷய் இங்கே இரு. தயவு செஞ்சு அம்மா போயிட்டு வரேன். உங்களுக்கு வந்து உங்க அப்பா தானே பிடிக்கும்னு சொன்னீங்க. ஆமா. அப்புறம் உங்க அம்மா போனா என்ன? போணும். கூடாது. போக கூடாதா? ஆமா. ஏன்? எனக்கு யாருமே இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். யாரும் இல்லடா, உங்க அப்பா இருக்காங்கல்ல. எனக்கு எங்க அக்கா அம்மா யார்ட்டும் இருந்தாதான் நான் இருப்பேன். என்ன இருக்க மாட்டேன். எப்படி புள்ள பிறந்திருக்கு? இதை விட்டுட்டு அமெரிக்கா போறாங்களா? அமெரிக்கா. அக்ஷயா லவ் யூ. சரி கை தட்டிடுறேன். அருமை. ஓகேம்மா. உங்க அம்மா உன்ட்ட ஏதோ பேசணுமாமே? இங்கே பாரு, நீ யார்கிட்டயும் எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்ற. இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? நான் கடைசியாக பனிஷ்மெண்ட் உனக்கு. அது எதுக்கு கூட்டிகிட்டு வந்தோம்? கிஃப்ட் வாங்க தானே கூப்பிட்டு வந்தோம். அந்த கிஃப்ட் உனக்கு கிடையவே கிடையாது. எழுதி வச்சுக்கோ. கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். பார்க்கலாமா? அம்மா கொடுத்துருவாங்கன்னு நினச்சி கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டேன் அந்த கிஃப்ட்டை. அக்காவுக்கு கொடுக்க போகிறேன். எல்லா கிஃப்ட்டும் கொடுக்க போகிறேன். பரவாயில்ல. பரவாயில்லையா? கண்டிப்பாக நடக்கும் தேஜு. அம்மா பற்றி உனக்கு தெரியல. கோவம் வந்தா படிக்கும்போது நான் எப்படி இருப்பேன் உனக்கு தெரியும். நீங்க படிக்கிறதுக்கு கோவமா இருப்பீங்க, படிக்கிறதுக்கு கோவமா இருப்பீங்க. வேற எதுக்கும் கோவமா இல்லை, இந்த வாட்டி நான் கண்டிப்பாக காலேருந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். நிஜமாக சொல்லிட்டேன் நான். அம்மா போய் சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியும். நிஜமாக சொல்லிட்டேன். கிஃப்ட் உனக்கு கிடையவே கிடையாது. உண்மை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து செல்ல குட்டீஸ்களுக்கும் ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பரிசு. ஓகே, 1 மணி நேரம் நம்முடைய செல்ல குட்டீஸ் நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக பார்த்து ரசிப்பீங்க. ஹீரோயின்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே பயங்கரமா சிரிக்க வச்சாங்க. நம்மள அதெல்லாம் அப்படியே கண்களெல்லாம் கலங்க வச்சாங்க. கலகலன்னு வச்சாங்க. பொல பொலன்னு அழுதாங்க. ஆமா, ஏகப்பட்ட எல்லாம் கலந்த கலவையாக இந்த செல்ல குட்டீஸ் ரசிப்பீங்க. மீண்டும் இது போன்ற இன்னொரு செல்ல குட்டீஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமான் அண்ணாச்சி. நன்றி, வணக்கம்.